பெட்ரோலிய பொருட்கள், மதுபானம் உள்ளிட்டவற்றை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வரும் திட்டம் தற்போது இல்லை என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு சிறப்பு பேட்டி அளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் ஏற்படவுள்ள மாற்றம், இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசினார். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் முதலீடு மற்றும் மக்களின் வாங்கும் திறன் அதிகரிக்கும் என்று கூறிய நிர்மலா சீதாராமன், அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் உருவாகும் பொருளாதார சுணக்கத்தை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கட்டுப்படுத்தும் எனவும் தெரிவித்தார். சுதந்திர தின உரையின் போது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி அறிவித்தாலும் 8 மாதங்களுக்கு முன்னரே தன்னை அழைத்து சாமானிய மக்களும் பயனடையும் வகையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இருக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டதாக நிர்மலா சீதாராமன் கூறினார். 99% பொருட்களை 18% வரி வரம்பிற்குள்ளேயே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 99% of all the goods and services which are touched by GST are now either in 0 or in 5 or in 18. That's right. There is nothing beyond. மேலும் யாரிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது சிறந்தது என இந்தியாவிற்கு தெரியும் என்றும், ரஷ்யாவிடம் இருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்க உள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்தியா மீளத் தொடங்கியதாகவும், விரைவில் நிதி ஆதாயங்களை பெருக்கி பொருளாதார சீரமைப்பை இந்தியா கட்டமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்களை தற்போதைக்கு ஜிஎஸ்டி வரம்பில் கொண்டு வரும் திட்டம் இல்லை என்று மத்திய அமைச்சர் தெரிவித்தார். Will petroleum products and alcohol continue to be outside the ambit of GST? Yes, the current proposal doesn't include it. Right. The states will have and to. And you don't see that happening in the near future? Not in the immediate future. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்துவிட்டு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வாக்குறுதிகள் அளிக்கும் போது அதற்கான நிதி ஆதாரங்கள் குறித்து யாரும் ஆராய்வதில்லை என விமர்சித்தார். Is you give away a promise, once you have to come to fulfill it, you're searching and scrambling for resources. That's the biggest unsustainable argument. I'm more tempted to say bogus argument, because you give a promise, you win the election, you come to power, and then after that you're not able to fund it. நாட்டின் அமைப்பு எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் மக்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாமல் செயல்படுவதாக நிர்மலா சீதாராமன் காட்டமாக விமர்சித்தார். மேலும் ராகுல் காந்தி, ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் ஆரம்ப காலத்தில் ஜிஎஸ்டியை கப்பர் சிங் வரி என விமர்சித்த நிலையில் தற்பொழுது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மக்கள் அடையப் போகும் பலன்களை பார்த்து அதை கட்டமைத்ததில் தங்களுக்கும் பங்கு உள்ளது என ஆதாயம் பெற பார்ப்பதாக நிர்மலா சீதாராமன் விமர்சித்தார்.